Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 462 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். ஒரு ஆன்மா நம்மளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அது எந்த லெவலுக்கு வேணாலும் போகும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்க ரொம்ப விரும்புகிற பர்சனுடைய ஆன்மாவே உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சதுன்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து ரியா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கும் அவங்களுடைய தங்கை நேஹாவுக்கும் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ரியா அண்ட் நேஹா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ட்வின் சிஸ்டர்ஸ். இந்த ரெட்டை பிறவிகள் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து ரொம்பவும் ஒத்து போகும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒத்து போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகும். ஆனால் ரியா அண்ட் நேஹா 2 பேரும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சா இன்னொருத்தங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் ரியா அண்ட் நேஹாவுக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான். அவங்க டிப்ரெஸ்டாக இருந்த விஷயமும் ஒன்று தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 10 வயசாக இருக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பெற்றோர்கள் வந்து இவங்களுக்கு அண்ணன் தம்பி எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனாலேயே ரியா அண்ட் நேஹா 2 பேருக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அடடா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு தம்பியே வரமாட்டான் அப்படின்ற ஒரு துக்கத்தில் இருக்கும்போது தான் அவங்க சித்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து பிறக்கிறான். அந்த பையன் பேர் வந்து கார்த்திக். ஸோ சித்தி பையனாக இருந்தாலும் என்ன, எனக்கு தம்பி தானே, எனக்கு தம்பி பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ரியா அண்ட் நேஹா தம்பியை தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த பையன் மேலே அளவு கடந்த பாசம் 2 பேருக்குமே இருந்திருக்கு. ஸோ இப்படியே வந்து காலங்கள் நகருது. ரியா அண்ட் நேஹா 2 பேரும் அவங்களுடைய பள்ளி படிப்பு முடிக்கிறாங்க. பள்ளி படிப்பை முடிச்சுட்டு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் படிப்புக்கு தான் வந்து போயிருக்காங்க. டாக்டர் படிப்புமே முடிச்சுட்டு டாக்டரும் ஆகிடுறாங்க. ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த கார்த்திக். ஸோ கார்த்திக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு +2 அந்த ரேஞ்சில் வந்து இருந்திருப்பான். அதுக்கப்புறம் +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிற ஒரு தருவாய். ஸோ இந்த மாதிரி ஒரு கேப்பு. இந்த காலேஜ் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து போயிருக்காங்க. ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க ட்ரெயினில் போகும்போது ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டெல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படி தான் கார்த்திக்கும் அவங்களுடைய நண்பர்கள் கூட விளையாடிக்கிட்டு வந்து போய்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இதில் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வேறு போய்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ட்ரெயின்லேருந்து வந்து ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு. அதாவது விளையாட்டில் வந்து ட்ரெயின்லேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த கார்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு அடி. அதுக்கப்புறம் அவனை வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ரியா அண்ட் நேஹா 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளவோ தன்னுடைய தம்பியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களால அவங்களுடைய தம்பியை காப்பாற்றவே முடியல. துரதிருஷ்டவசமாக கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாருங்க. ஸோ இந்த இறப்பு அப்படின்றது ரியா அண்ட் நேஹா 2 பேரையும் ரொம்ப பாதிக்குது. இதில் யாரை ரொம்ப பாதிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரியாவை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா என்னதான் நேஹா அண்ட் ரியா 2 பேருக்கும் தம்பி மேலே பாசம் இருந்தாலும் ரியாவுக்கு வேறு லெவல் பாசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு வந்து இந்த தம்பியோடைய ஃபோட்டோவாக தான் வாட்ஸ்அப் டிபியில் வச்சுருப்பாங்களாம். அவனுடைய ஃபோட்டோவை வந்து ஸ்டேட்டஸில் வச்சுட்டு ஐ எம் மிஸ்ஸிங் யூ அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்களுடைய அன்பெல்லாம் வெளிக்காட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சித்திக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சித்திக்கு ஒரே பையன் தான், கார்த்திக் மட்டும் தான் பையன், வேறு யாருமே கிடையாது. அவங்க ஹஸ்பண்டுமே இறந்துட்டாங்க. ஸோ இப்போது அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ இவங்க அம்மா, அதாவது நேஹா அண்ட் ரியாவுடைய அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சித்தி தனியாக இருப்பாம்மா, நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் வந்து சித்திக்கு துணையாக
துணையாக போயிட்டு இருந்துட்டு வாங்க, அவங்கள வந்து லோன்லியாக ஃபீல் பண்ண விடாதீங்க, இல்லைனா அவங்க ரொம்ப பைத்தியம் பிடிச்சிரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா சித்தியோடைய வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இவங்களுமே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போதே இவங்களுமே பயங்கர சோகத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய சோகத்தை வெளிக்காட்டக்கூடாது இல்லையா, வெளிக்காட்டாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. சித்தியை பார்த்த உடனே இவங்களுக்கு அழுக வருது, ஆனால் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மனசை ரொம்ப திடப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தம்பி கார்த்திக்குடைய ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ரூமுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக்குடைய ரூமுக்குள்ளே அவன் உயிரோடு இருக்கும்போது பொருட்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல வச்சுருப்பாங்களோ அந்தந்த இடத்துல தான் வந்து வச்சுருக்கு. இன்ஃபேக்ட் கார்த்திக்கு வந்து ஒரு சில ட்ரெஸ் வந்து ரிப்பீட்டடாக போடுவானா, அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அடிக்கடி அந்த ட்ரெஸ் போடுறதுனால அந்த ட்ரெஸ்ஸை வந்து மடித்து வைக்க மாட்டாங்களாம். துவைச்சாங்க கூட அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கரில் தொங்க விட்டுருப்பாங்களாம். அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஹேங்கரில் தொங்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவனுடைய கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. கபோர்டுலேயுமே அவன் எப்படி அவனுடைய பொருட்கள் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பானோ அதே மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கார்த்திக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் என்னென்னா, அவனுடைய ரூம் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஆனால் ரொம்ப டார்க்காக இருந்தாலும் அவனுடைய பெட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லேம்ப் வந்து வச்சுருப்பானோ, அந்த லேம்ப் 24 ஹவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த லேம்புமே ஆனாக இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, சித்திக்கு வந்து கார்த்திகை மறக்க முடியல, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் கார்த்திக் உயிரோடு இருக்கும்போது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி விஷயங்கள் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, கொஞ்ச நாள் நம்ம கூட இருப்போம், கூட இருந்து சித்தியுடைய மனநிலைமையை கொஞ்சம் தேத்துவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூட இருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரியா தான் குக் பண்ணுறாங்க. குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அதாவது சித்தி, நேஹா அண்ட் ரியா 3 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சித்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா நான் ஹால்லே படுத்துக்கிறேம்மா, எப்பயுமே நான் ஹாலில் படுக்கிறது தான் வழக்கம், நீங்கள் 2 பேரும் வந்து கார்த்திகோடைய ரூமில் படுத்துக்கங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஆனால் பரவாயில்ல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் அந்த ரூமுக்குள்ளே இருந்து, என்னடா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் பெட்டில் போய் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே நேஹா வந்து பார்த்திங்கன்னா டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் ரியா வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜன்னல் இருக்குது, கர்டன் இருக்குது. ஸோ எப்பயுமே கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் அந்த கர்ட்டனை விளக்கிட்டா அந்த நிலா வெளிச்சம் வந்து உள்ளே அடிக்குமா. அந்த மாதிரி நிலா வெளிச்சம் பார்த்துக்கிட்டே வந்து தூங்குறது தான் கார்த்திக்குடைய பழக்கம். அந்த கர்ட்டனுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஒரு உருவம் மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது உருவம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துருக்காங்க. உத்து பார்த்தா அந்த இடத்துல எந்த ஒரு உருவமும் இல்லை. சரி, கர்ட்டனை நகர்த்தி பார்த்துருப்பாங்க. நகர்த்தி பார்த்தாலும் அந்த இடத்துல எந்த ஒரு உருவமும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ், அதாவது அந்த ரூமுக்குள்ளே இவங்களையும் நேஹாவையும் தவிர வேறு யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் மட்டும் இவங்களுக்கு வந்து உண்டாகுதுங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்திகோடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக தூக்கத்தில் ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ரூமில் இருக்கிற டாய்லெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, சித்தி தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருக்கிறது, அதுக்கப்புறம் உள்ளே இருந்து லாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் உள்ளே டேப் திருவி விடுறது, இந்த மாதிரி எல்லா சவுண்டுமே வந்து இவங்களுக்கு கேட்குது. என்னடா இது இவ்வளோ நேரமாக டேப் திருக்கி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி டைமை பார்த்தா 1 மணி ஆகுது. என்னடா 12 மணிக்கு பாத்ரூம்குள்ளே போனாங்க, இவ்வளோ நேரமாக டேப் திருவி விட்டுருப்பாங்க. சித்தி சித்தி அப்படின்னு சொல்லி பாத்ரூம் டோரை தட்டுறாங்க, யாருமே திறக்கல. அதுக்கப்புறம் என்ன இது யாருமே திறக்கலையே, சித்தி ஒரு பேர் உள்ளே தான் இருக்காங்களா இல்லை வெளியே இருக்காங்களான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹால் பக்கம் போய் பார்த்தா ஹாலில் சித்தி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பயம் வருது. சித்தி ஹாலில் இருக்காங்க, தங்கச்சி நேஹா பக்கத்தில் பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ பாத்ரூமுக்குள்ளே யார் இருக்கிறது அப்படின்ற ஒரு பயம் இவங்களுடைய மனசுக்குள்ளே வருதுங்க. திரும்பவும் இவங்க உள்ளே போகிறாங்க. பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. லைட்டாக அந்த டோர் லாக்கை ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுதுங்க. உள்ளே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பியும் டோரை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு இவங்க வந்து படுக்கிறாங்க. படுத்து தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவங்களுக்கு தூக்கம் வரலை. ஆனால் அவங்களுக்கு என்ன சவுண்டு கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய
பெட்டை சுற்றி யாரோ நடந்து போகிற மாதிரி வந்து சவுண்டு கேட்குது. இன்ஃபேக்ட் கார்த்திகோடைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஃப்ளோர் வந்து போட்டிருப்பாங்களாம். அதாவது அவனுடைய ரூம் வந்து ரொம்ப பெருசு, உட்டன் ஃப்ளோர் போட்டிருப்பாங்க. எதனாலனா அவன் வந்து ஒரு டான்ஸரும் கூட. ஸோ உட்டன் ஃப்ளோரில் டான்ஸ் ஆடினா ரொம்ப நல்லா அவனுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் உட்டன் ஃப்ளோர் வந்து போட்டிருந்தாங்க. அந்த உட்டன் ஃப்ளோரில் யாரோ பூட்ஸ் போட்டு நடந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுங்க. ஸோ இதனால இவங்க தூங்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி சித்திக்கிட்டேயோ இல்லை நேஹா கிட்டேயோ சொல்லலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை வேணாம், சொன்னால் ரொம்ப பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேட்ரை அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லாமலே இருந்திருக்காங்க. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் ஓடி போகுதுங்க. 2-3 நாட்களும் ரியாவுக்கு இதே மாதிரி நிகழ்வுகள் திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நிகழ்வுகளால் இவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சந்தோஷமே இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் 4வது நாள் நைட்டு இவங்க படுத்து தூங்கும்போது திடீர்னு இவங்க பக்கத்தில் யாரோ வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்டாகுது. யாரா நிற்கிறது அப்படின்னு சொல்லி கண் விழித்து பார்த்தா யாருமே இவங்க பக்கத்தில் நிற்கலை. அதுக்கப்புறம் தூக்கமே வரலனாலும் தூங்குற மாதிரி வந்து நடிக்கிறாங்க. சரி, யார் தான் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைட்டாக பாதை கண்ணை வந்து முழிச்சு பார்க்கும்போது இவங்களுடைய ரூமுக்குள்ளே ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது இந்த ஸ்லீப்பிங் பேராலிசிஸ் வரும் இல்லையா, தூங்கும்போது நம்மளுடைய உடம்பு கை கால் எதுவுமே ஆட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இவங்க இருக்காங்க. அந்த பிளாக் கலர் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பெட்டை சுற்றி சுற்றி நடக்குது. அதுக்கப்புறம் ரியா பக்கத்துலேயே வந்து, அதாவது கால் பக்கத்தில் வந்து அந்த பிளாக் கலர் ஷேடோ வந்து உட்காருது. திரும்பவும் எழுந்து அந்த பிளாக் கலர் ஷேடோ வந்து நடக்குது. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இருக்கும். இவங்க அப்படியே வந்து உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக அந்த பிளாக் ஷேடோ திரும்பி எழுந்துக்குது. எழுந்து வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமுடைய டோர் லாக் வந்து அன்லாக் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்ரூமுக்குள்ளே போகுது. இது எல்லாமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் தண்ணி ஒழுகிற சவுண்ட் வந்து கேட்குது. திரும்பியும் பாத்ரூமுடைய டோர் வந்து ஓப்பன் ஆகுது, வெளியே வருது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரியா வந்து அவங்களுடைய கண்களால் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பார்க்குற விஷயங்களெல்லாம் உண்மைதானா இல்லை அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இவங்க வந்து ஒரு குவாலிஃபைட் டாக்டர், நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸ்லீப்பிங் பேராலிசிஸ் கிடையாது, இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குது அப்படின்றத மட்டும் அவங்க கிளியராக புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டும் இப்படியே ஓடி போகுதுங்க. சரி, அடுத்த நாள் காலையில் நேஹா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் திரும்பவும் இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ஒரு மேட்ரு நேஹா கிட்ட சொல்லி அவங்க ரொம்ப பயந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மேட்ரை வந்து மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வருதுங்க. அன்னைக்கு நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. ஸோ வழக்கம் போல் இவங்க டின்னரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுத்து தூங்குறதுக்கு போகிறாங்க. இந்த தடவை இவங்களுக்கு தூக்கம் வருமா? கண்டிப்பாக தூக்கமாகவே வராது. ஏன்னா முந்தின நாள் நைட்டே என்னென்ன நடந்தது அப்படின்றத இவங்க கண்கூட வந்து பார்த்துட்டாங்க. தூங்காமல் இவங்க முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆனாலும் சரிப்பா, அந்த ஆன்மா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு கம்முன்னு அப்படியே முழிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஆல்ரெடி 2 நாள் நைட்டு வந்து தூங்காமல் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டயர்டில் இவங்களே எப்போ தூங்குனாங்கன்னு தெரியாத லெவலுக்கு வந்து தூங்கிடுறாங்க. கரெக்டாக ஒரு 1-1:30 மணி அளவில் இருக்கும். இவங்களுடைய மாடிக்கு போகிற படிக்கட்டு இருக்கு இல்லையா, கரெக்டாக இவங்களுடைய பெட்ரூம் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரூமுக்கு பின்னாடி தான் அந்த படிக்கட்டு வந்து இருக்கும். ஸோ அந்த பெட்ரூமுக்கு பின்னாடி இருக்கிற படிக்கட்டில் யாரோ இறங்கி வர மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. அதுக்கப்புறம் இவங்களுடைய மெயின் டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. என்னடா இது, மெயின் டோரை யாரா ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுந்து நடந்து போகிறாங்க. ஹால்குள்ளே போகிறாங்க. ஹாலில் போய் பார்த்தா அங்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க சித்தி வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டயோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, நைட்டு ஒரு 1:30 மணிக்கு சித்தி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க? இவங்களே ஆல்ரெடி பயங்கர டயர்டில் தூக்க கலக்கத்தில் தான் நடந்து வராங்க. சித்தி அப்படி பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. போயிட்டு சித்தி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஷோல்டரை தட்டுறாங்க. தட்டின உடனே அவங்க வந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு எதுவுமே பேசலைங்க. சைலண்ட்டாக அவங்க பார்த்து போய் கம்முன்னு படுத்துக்கிறாங்க. என்னடா இது, சித்தி பாட்டுக்கு கதவை திறந்தாங்க, யார்கிட்டடா பேசுனாங்கன்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. வெளியே யாருமே கிடையாது. டோரை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா சித்தி நல்லா தூங்குறாங்க. இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சித்திக்கு ஒரு வேளை தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருந்திருக்குமோ, அதாவது அவங்க வந்து ஸ்லீப் வாக்கிங் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் விடிஞ்ச உடனே சித்தி கிட்ட இதை பற்றி கேட்டிருக்காங்க. சித்தி வந்து, நானா
நான் எதுவுமே கதவே ஓப்பன் பண்ணலையாம்மா, நானே வந்து ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போது ரியாவுக்கு ஒரே பைத்தியமாக பிடிக்குது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே என்னென்னமோ நடக்குது. இன்ஃபேக்ட் சித்தியுமே இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் தான் ரியா வந்து இருந்தாங்க. சரி, இந்த மேட்டரை எப்படியாவது நேஹா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கும் அவங்களால இந்த விஷயத்த சொல்ல முடியல. அடுத்த நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்வுகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் இந்த தடவை ரொம்பவும் அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ரியா வழக்கம் போல் முழிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கும்போது மெதுவாக அவங்களுடைய ரூமுக்குள்ளே அந்த கருப்பு கலர் ஷேடோ நடந்து வரதை வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்பு கலர் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா ரியா பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. மெதுவாக ரியாவுடைய கால்களை பிடிச்சி அமுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது மசாஜ் பண்ணால் எப்படி அமுத்திக்கிட்டு இருக்கும், கால் அமுத்தி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அமுத்திக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த கால் அமுத்திக்கிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா இவங்களுடைய தம்பி கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கால் அமுத்தி விட்டுக்கிட்டே இருப்பாராம். உனக்கு கால் வலிக்கும்க்கா, நீ டாக்டர் ரொம்ப நேரம் நிற்கணும். ஏன்னா இவங்க வந்து ஒரு சர்ஜனாக இருந்தாங்க. ஸோ அதனால் உனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி கால் அமுத்தி விட்டுக்கிட்டே இருப்பாராம். ஸோ அந்த ஒரு திங்கிங் தான் இவங்களுக்குமே வருதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பிளாக் கலர் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இவங்க பக்கத்தில் வந்து நடந்து வர ஆரம்பிக்குது. இவங்க பக்கத்துலேயே வந்து நிற்குதுங்க. அந்த நிலா வெளிச்சம் உள்ளே அடிக்கும்னு சொன்னேன் இல்லையா, கரெக்டாக அந்த நிலா வெளிச்சம் வந்து அடிக்குது. அந்த பிளாக் கலர் ஷேடோ ஃபேஸ் மேலே வந்து அந்த நிலா வெளிச்சம் அடிக்குது. அந்த நிலா வெளிச்சத்தில் இவங்க பார்க்குறாங்க நின்றுக்கிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, அவங்களுடைய தம்பி கார்த்திக் தான். இவங்களால இவங்களுடைய உடலை அசைக்க கூட முடியல. தம்பி கார்த்திக் தானே, அவனுடைய ஆன்மா தானே, நம்மளை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தில் இருக்கும்போது திடீர்னு அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. நீ என்னை ரொம்ப யோசிக்கிற, ஞாபகப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன், என்னை மறக்கவே முடியல உன்னால், அதனால் உன்னை என் கூடயே கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன், என் கூட வந்துரு, என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. என் கூட வந்துரு, என் கூட வந்துரு அப்படின்ற அந்த ஒரு சென்டென்ஸு, அந்த ஒரு வேர்டிங்ஸை கேட்டதுக்கப்புறம் இவங்களுடைய கை காலெலாம் அப்படியே கட நடுங்க ஆரம்பிக்குது. இவங்க வந்து எப்படியாவது நேஹாவை எழுப்பணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி, கைகளும் கால்களும் கட்டுப்போட்ட வச்ச மாதிரி அப்படியே வந்து இவங்களால கைகளையும் கால்களையும் ஆட்டவே முடியல. அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இதே மாதிரி ஒரு டார்ச்சரில் இருந்திருக்காங்க. 15 நிமிஷம் கழித்து அவங்க மயக்கம் போட்டே அப்படியே வந்து விழுந்துடுறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் இவங்க கண் விழிச்சுக்கிறாங்க. கண் விழிச்சுட்டு எப்படியாவது நேஹா கிட்ட இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஹா கிட்ட இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நேஹா இந்த ஒரு விஷயத்தை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற விஷயத்தை கேட்டு ரியா இன்னுமுமே ஷாக் ஆகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியாவுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததோ அதே நிகழ்வுகள் நேஹாவுக்கும் நடந்திருக்கு. ரியா எப்படி நேஹா கிட்ட சொன்னால் அவங்க பயந்துருவாங்கன்னு நினச்சாங்களோ அதே மாதிரி தான் நேஹா ரியா கிட்ட சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்னடி பண்ணுறது, சித்திக்கிட்டையும் இதை பற்றி சொல்ல முடியாதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக இவங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் சித்தி வந்து கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியலம்மா, ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதுக்குண்டான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா என் பையன் இறந்து போயிட்டான், ஆனால் என்னதான் நீங்கள் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாலும் உங்களையும் என்னால் இழக்க முடியாது. ஸோ உங்களை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி தோழிகளுக்கெல்லாம் கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பையன் வந்து இறந்து போயிட்டான், இது வரைக்குமே உங்களுடைய வீட்டில் எல்லா பொருள்களும் உங்கள் பையனுக்கு பிடிச்ச மாதிரியே வச்சுருக்கீங்க. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேருமே வந்து உங்கள் பையனுடைய ஃபோட்டோவை தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே உங்கள் பையனை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆன்மாவை, அதாவது உங்கள் பையனுடைய ஆன்மாவை உங்களுடைய வீட்டிலேயே கைதி பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஆன்மா ஃப்ரீயாக வெளியே போக முடியல, ஒரு முக்தி அடைய முடியல. ஸோ நீங்கள் உங்களுடைய பையனுடைய ஆன்மாவை மறந்தால் தான், அதாவது உங்களுடைய பையனுடைய மறைவை மறந்தால் மட்டுமே தான் அந்த ஆன்மா ஃப்ரீ ஆகும். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் பையனுடைய பழைய பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்து எரிச்சிருங்க, ஏதாவது 1-2 ஞாபகத்துக்கு வச்சுங்க, மற்றபடி எதுவுமே வீட்டில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பூஜையுமே வீட்டில் வந்து பண்ணியிருக்காருங்க. அவர் சொன்ன மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய வீட்டில் எந்த விதமான ஒரு அமானுஷமான நிகழ்வுகளும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் யூனிக்காக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஷாக்கிங்காகவும்
சூப்பராகவும் இருந்தது. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவுக்கு கண்டிப்பாக 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.